ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, நாளை விடியல் நிச்சயம் உனக்கான விடியலாக, உனக்கு சந்தோஷத்தையும் மனமகிழ்வையும் தரக்கூடிய வெற்றி விடியலாகத்தான் இருக்க போது. இத்தனை நாளா எந்த நல்ல விஷயம் நடக்கணும், எந்த நல்ல நிகழ்வை நல்ல செய்தியை காது குளிர கேட்கணும்னு ஆசைப்பட்டியோ, அப்படிப்பட்ட ஒரு நல்லதைத்தான் உன் செவிகுளிர நீ கேட்கும்படி நான் இப்போதே வேலை செய்ய போகிறேன் என் செல்லமே. நீ யாருங்கிறதை உனக்கே புரிய வைக்கும் நிகழ்வுதான் சில அவமானங்கள். எல்லாரையும் நல்லவங்க நினைக்கிற உன்னை யாராவது அவமானப்படுத்தும் போதுதானே இவங்க இப்படிப்பட்டவங்களா, இவங்க நம்மளை பார்த்து இப்படி சொல்லிட்டாங்களே, இனிமே நம்ம யார் முன்னாலும் தலை குனிஞ்சு நிக்க கூடாது, தர குறைவாகவும் போயிடக்கூடாதுன்னு தன்மானமும் வெகுமானமும் அவமானமும் எல்லாம் உன்னோட ஒன்னா கலந்து உனக்குள்ள வைராகியம் பிறந்தது. ஆக மொத்தத்துல அவமானம்தான் இப்போது உனக்கான வெகுமானத்தை தரப்போகுது. உனக்கு பிடிச்ச எல்லாரோடும் பழகுவதை விட உன்னை மட்டுமே பிடிக்கும்னு சொல்லக்கூடிய ஒருவரிடம் பழகிப்பாரு. அவங்க காட்டுற அன்பு என்னங்கிறது உனக்கு புரிய வரும். உன்னை மட்டுமே பிடிக்கக்கூடியவர், உனக்காக மட்டுமே எல்லாத்தையும் செய்ய தயாராக இருக்கும் மனிதர்கள் தான் உனக்கென உண்மையான அன்பை காட்டக்கூடியவரா, புரிய வைக்க கூடியவராக இருப்பார். எதிரியை ஜெயிக்கணும்னு முடிவெடுத்துட்டினா நீ கையில ஏந்த வேண்டிய ஒரே ஆயுதம் புன்னகை மட்டும்தான். ஏன்னா நீ என்ன செஞ்சாலும் அதுக்காக சரியான வழியை யோசிச்சு எதிரி எப்படியும் உன்னை ஜெயிக்க முயற்சி செய்வான். ஆனா என்ன நடந்தாலும், அவன் எவ்வளவு தொல்லைகள் கொடுத்தாலும் எப்பவுமே நீ சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இருந்தீனா ஒரு கட்டத்துல அவனுக்கே என்ன செய்யறதுன்னு தெரியாது. என்னடா இவன் எதுக்குமே சளைக்க மாட்டான், எவ்வளவு கஷ்டத்தை கொடுத்தாலும் சிரிச்சுக்கிட்டே தைரியமா முன்னால வந்து நிக்கிறானேன்ற எண்ணமே அவனை நிச்சயமாக கொன்றுவிடும் என் செல்லமே. உன்னை புரிந்து கொண்ட மனிதர்களிடம் மட்டும் போய் உன்னுடைய ஆசை என்ன, உன்னுடைய தேவை என்னங்கிறத சொல்லு. உன் வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுப்பவர்களிடம் மட்டும் உன்னுடைய கனவுகளை போய் சொல்லு. உன் மேல அன்பும் அக்கறையும் கொண்டவர்களிடம் எதுவா இருந்தாலும் மறைக்காம சொல்றதுல எந்த தவறுமே இல்லை. உனக்கு பிடிச்சது எந்த விஷயத்தையும் விட்டு விடாதே. அதே நேரத்துல உனக்கு பிடிக்காதது எதையும் யாராவது கொடுத்தாலும் அதை வச்சுக்கிட்டு கஷ்டப்படாதே என் செல்லமே. பிடிக்காத உறவோ அல்லது பிடிக்காத விஷயமோ அதை விட்டு விலகி நிற்பதுதான் உனக்கு நல்லது. யாரு என்ன செய்யறாங்க, ஏன் செய்யறாங்கன்னு அடுத்தவர்களை பற்றி யோசிப்பதை விட்டுவிட்டு எவ்வளவு தூரம் அவங்கள விட்டு விலகி நின்று உன் வாழ்க்கையில என்ன செய்யணும், எப்படி செய்யணும்னு யோசிக்கிறியோ அந்த அளவுக்கு நீ மகிழ்ச்சியாக இருக்க முடியும். நீ எதை விதையா போட்டியோ அதைத்தான் நாளைக்கு அறுவடை செய்ய போற. இத்தனை நாளா என் மேல பக்தி வச்ச, நம்பிக்கை வச்ச, நல்லது செய்வேன்னு நினைச்ச அந்த விதைகள் எல்லாம் சேர்ந்துதான் நாளைக்கு உனக்கான நல்ல விஷயமாக அறுவடையாக போகுது. இத்தனை நாளா வெற்றிகள் தள்ளி போய்கிட்டே இருந்தது, நீ நினைச்ச காரியம் தாமதம் ஆயிக்கிட்டே இருந்தது. ஆனாலும் மனம் தளராமல் சாயப்பா உனக்கு நல்லது செய்வேன் நம்பி காத்திருந்த. அதனால்தான் இப்போது தோல்விகளை துரத்த எடுத்து உனக்கான நன்மையை செய்வதற்காக ஓடி வந்துட்டேன். பொறுமையும் பணிவும் உனக்குள்ள இருக்கிறதுனால உன்னை எல்லாரும் கோழைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்களா? பொறுமையும் பணிவும் இருப்பவன் தான் மனிதன். அன்பும் இரக்கமும் மனிதாபிமானமும் கொண்டவன் தான் மனிதன். ஆனா இது புரியாம இப்போதுல இருக்கிற உலகத்துல உள்ள மனிதர்கள் எல்லாம் பொறுமையா பணிவா அன்பா இரக்கமா இருந்தா ஏமாளி கோலத்தனம் உள்ளவன்னு சொல்றாங்க. அதே நேரத்துல எல்லார்கிட்டையும் சிரிச்சுக்கிட்டு வெகுளித்தனமா ரொம்ப யதார்த்தமா இருந்தா பைத்தியம்னு திட்டுறாங்க. கோபமும் கேள்வியும் அதிகமாக இருந்தா திமிர் பிடிச்சவன்னு குறை சொல்லுவாங்க. மொத்தத்துல இது எல்லாமே மனிதனிடம் இருக்க வேண்டிய குணம். ஆனா இது மனிதன்கிட்ட இருந்தா அவனை குறை சொல்பவர்களாக வாழக்கூடிய மனிதர்கள் இப்போது அதிகமாகி விட்டார்கள் தானே. தப்பே செய்யாத உன்னை யார் என்ன சொன்னாலும் நீ அதுக்காக கவலைப்பட வேணாம். ஏன்னா அவர்கள் உன்னை தவறாக புரிஞ்சுக்கிட்டு ஏதாவது சொல்றாங்கன்னு தெரியும் போது நீ நியாயப்படுத்தி எதையும் பேச வேண்டாம். நீ உண்மையவே சொன்னாலும், உன் பக்கம் நியாயம் இருக்குதுன்னே எடுத்து சொன்னாலும் அவர்கள் அதற்கும் ஒரு கதையைத்தானே உருவாக்குவாங்க. கொஞ்சம் நடிப்பு, கொஞ்சம் சாமர்த்தியம், நிறைய பொய், கொஞ்சமா உண்மை இருந்தாதான் இந்த உலகத்துல மனிதர்கள் வெற்றிகரமாக வாழ முடியுது. நேர்மைங்கிறது பைசாவுக்கு கூட பிரயோஜனம் இல்லாத கலியுக காலமாக இது மாறிடுச்சுன்னு எனக்கு தெரியும். ஆனா நான் விட்டு வைக்க மாட்டேன். கூடிய சீக்கிரம் நடக்கும்படி இந்த சாயப்பா அருள் செய்வேன்.
இனி நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களிலும் வெற்றியை பெற்று மனமகிழ்ச்சியோடு வாழப் போகிறாய் என் செல்லமே.